அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 126:5 இவ்விதமாய் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். அன்பானவர்களே, எந்த ஒரு செயலை செய்தாலும் கண்ணீரோடு அந்த செயலை செய்யும்போது நிச்சயமாகவே நல்ல பலனை நாம் பார்க்க முடியும். ஒரு விவசாயி கண்ணீரோடு விதைக்கிறார், அவர் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் ஜெபித்தாலும் கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, அழுது ஜெபியுங்க. வேதத்தில் அழுது ஜெபித்த தேவதாசர்கள் எல்லாம் பெரிய பலனை பெற்றிருக்கிறார்கள். அன்னாள் அழுது ஜெபித்தார் குழந்தை பாக்கியத்திற்காக, கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். எசேக்கியா அழுது ஜெபித்தார், கர்த்தர் அவருக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தார். தாவீது கண்ணீரோடு கூட ஜெபித்தார், அவர் இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார், லாசர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுரு மனம் கசந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்களும் கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு கூட வேதத்தை வாசிங்க, கண்ணீரோடு கூட ஊழியம் செய்யுங்க. நிச்சயமாகவே நீங்கள் பலனை பெறுவீர்கள். வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், வேலை இல்லாது இருக்கலாம். கண்ணீரோடு ஜெபிங்க, கர்த்தர் ஒரு நல்ல வேலையை தருவார். குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்தை விடாதீங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. நிச்சயம் ஆண்டு அற்புதம் செய்வார். நல்ல குழந்தையை தேவன் உங்களுக்கு தருவார். திருமணத்து காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? தடைகள் யாவற்றையும் விளக்குவார். கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபிங்க, நிச்சயமாக பலனுண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைத்து அந்த காரியங்கள் அற்புதங்களை செய்யுங்க. குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும், திருமண தடைகள் விலகட்டும், வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், படிப்பை ஆசீர்வதிங்க, தொழில் பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆத்தும அறுவடையை கற்றிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் ஜெபத்தை கண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, கெம்பீரித்து மகிழ பண்ணுங்க, சாட்சியாக நிறுத்துங்க, ஆசீர்வதியும். எங்கள் ஜெபம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். God bless you.